Hi viewers, welcome to Tamil 360 TV. வீட்லயே ஜில்லுன்னு ஜிகிர்தண்டா எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மதுரையில மல்லிக்கு அடுத்தபடியா ஃபேமஸா இருக்குது ஜிகிர்தண்டா. இதை சாப்பிட்றதுக்காகவே நிறைய பேர் மதுரைக்கு போறாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இனி ஜிகிர்தண்டா சாப்பிட்டா மதுரைக்கெல்லாம் போக தேவையில்ல. நம்ம வீட்லயே நம்ம நினைச்ச நேரத்துல சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசும்பால் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். காய வச்சு ஆற வச்சதுக்கப்புறம் எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு பசும்பால் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் பாக்கெட் பால் வாங்குற மாதிரி இருந்தால் ஃபுல் ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் வாங்கிக்கோங்க. அதில் தான் ஃபேட் அதிகமாக இருக்கும். அடுத்து நாட்டு சக்கரை 1/2 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அருண் ஐஸ்கிரீம் 1 கப் எடுத்திருக்கேன், 45 கிராம். நான் இன்றைக்கி வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணால் எடுத்துக்கலாம். பட்டர்ஸ்காட்ச், சாக்லேட் இந்த மாதிரி எந்த ஃப்ளேவர் வேணால் எடுத்துக்கலாம். பாதாம் பிசின் 5 ஏலக்காய் அளவு எடுத்து 1 கப் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மில்க் மெய்ட் 2 டீஸ்பூன் எடுத்துக்கணும். இது கூட பால்கோவா வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். ஓகே, இப்போ ஜிகிர்தண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் மில்க் மெய்ட் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இது கூட எடுத்து வச்சிருக்க நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கணும். அடுத்து ஐஸ்கிரீம் 1 கப் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு இருந்தாலே போதும். அடுத்து இது கூட சில்னஸ்க்காக கொஞ்சம் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லைட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சாச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து இது கூட பாதாம் பிசின் ஆட் பண்ணிக்கணும். பாதாம் பிசின்னா என்ன, பாதாம் பிசின் சாப்பிட்றதுனால என்னென்ன யூசஸ்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. அரைக்கும் போது பால் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணோம், மீதி பாலை இப்போ ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு சுகர்லாம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோன்னா மதுரை ஸ்பெஷல் ஜிகிர்தண்டா நம்ம வீட்லேயே ரெடி. இந்த ஜிகிர்தண்டாவை 3 நாள் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஜிகிர்தண்டா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.